அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கேட்டிங்கன்னா, நம்ம இரவில் தூங்குறதுக்கு முன்னுக்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நம்ம இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு படுக்கிறனால நம்ம கைகால் வலிகள், கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட மகளான அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுக் கொடுத்தது. அது என்ன ஒரு அமலுங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவரோட இருக்கிற ஒரு தோழர்கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, சொல்லுங்கள் அலி அவர்களே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்னோட மனைவியான பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டு வேலைகளை என்ன செய்கிறாங்க, தானே செய்கிறாங்க. அதாவது கிணத்துல தண்ணி இறைத்து அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கை காய்ச்சி போச்சு. அதை சுமந்து அவங்க தோள்பட்டையும் இதாயிடுச்சு, தழும்பு விழுந்துருச்சு. அப்போ நான் சொன்னேன், உங்கள் தந்தையான முகமது நபி அவர்கிட்ட அடிமைகள் என்ன செஞ்சுருக்காங்க, சில பேர் வந்திருக்காங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் தந்தைகிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த அடிமையில் ஒரு பெண்ணை உங்களுக்கு தருவாங்க. உங்களுக்கு வீட்டு வேலைகளுக்கு அது உதவியாக இருக்கும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதை என்ன செய்கிறாங்க, அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கூச்ச சுபாவம் உடையவர்களாகவும் எதையும் யாரிடம் கேட்பதற்கு தயங்குவவர்களாகவும் இருந்தார்கள். இருந்தாலும் தந்தை என்று நினைத்து தந்தையிடம் தானே கேட்க போகிறோன்னு நினச்சி அவங்க போயிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவர்களோட தந்தை ஆளுகளோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து விட்டு அன்னை பாத்திமா ரலியல்லாஹு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நபி அவர்கள் இல்லை, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் என்னோடய தந்தையை பார்க்க வந்தேன், அவங்க இல்லையா, இல்லை அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னோன்னா, எதற்கு நீங்கள் வந்தீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கள், நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். இல்லை சும்மா தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்த உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களோட மகளான பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உங்களை பார்க்க வந்தாங்கன்னு சொன்னால், முகமது நபி அவர்கள் இது மாதிரி உங்களை அங்கேயும் பார்க்க வந்திருக்காங்க, நீங்கள் ஆளுகளோட பேசுகிறதுனால வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னா, தன்னோட மகள் ஏதோ ஒரு தேவைக்காக தான் தன்னை இத்தனை தடவை தேடி வந்திருக்காங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, மகளை பார்ப்பதற்காக வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்திருக்காங்க, படுத்திருக்காங்க. நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அமர்ந்து, என்னம்மா என்ன விஷயமா நீ என்னை பார்க்க வந்தாய் அப்படின்னு கேட்டோன்னா, அப்பையும் பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதற்கு தயங்கி கொண்டே இருந்தார்கள். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வேலை செய்து என்ன செய்து உடம்பு ரொம்ப பலவீனமாயிருச்சு. அதனால் தங்களிடம் ஒரு அடிமை பெண்ணை கேட்கலாம் என்று வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ஏம்மா நான் திண்ணை தோழர்கள், அதாவது முந்தைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இஸ்லாத்தை அந்த காலத்தில் மக்களை ஏற்றுக்கிட்டா அவர்களை என்ன செய்வாங்க, அவங்க குடும்பத்துலேருந்து ஒதுக்கிடுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவங்க திண்ணையில் அமர்ந்திருப்பாங்க. அந்த திண்ணை தோழர்களுக்கு உணவளிப்பது, உடை அளிப்பது நபி அவர்களின் பொறுப்பாக இருந்துச்சு. அப்போ சில அடிமைகளை இவங்களுக்கு பொறுப்பில் வந்துருச்சுன்னா அதை விற்று என்ன செய்வாங்க, எப்படி இப்போ நம்ம நகையெல்லாம் போய் அடகுல விற்கிறோமோ அது மாதிரி அந்த காலத்தில் மனிதர்களை விற்கக்கூடிய பழக்கமாக இருந்துச்சு. இன்னொருத்தர்கிட்ட நல்ல விலைக்கு விற்றுருவாங்க. அந்த காசை வச்சு அவர்களுக்கு உணவும் உடையும் தருவது நபி அவரின் கடமையாக இருந்துச்சு. அதுக்கு வச்சிருக்கேம்மா, உங்களுக்கு நான் அடிமையை காட்டிலும் ஒரு சிறந்த ஒரு திக்ரை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஓதுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கைகால் வலியை வலி, உங்கள் மன கஷ்டம், கவலைகள், உங்கள் துன்பங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னோன்னே, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வேகமாக சொல்கிறாங்க, நபி அவர்களே, அதாவது தந்தை அவர்களே, நீங்கள் எனக்கு அடிமையை காட்டிலும் இந்த ஒரு திக்ரை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, பாத்திமா ரலியல்லாஹு ஆர்வமாக கேட்ட உடனே அலி ரலியல்லாஹு அவர்களும் பாத்திமா அவர்களும் ஆர்வமாக இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இரவில் படுக்கிறதுக்கு முன்னுக்கு அல்ஹம்து சூரா, குல்லவுது பிரப்பின்னாஸ், குல்லவுது ஃபலக்கு, குலுகுல்லாஹ் அஹது,
ஆயத்து குர்சி இந்த இதுகளை ஓதிக்கொண்டு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதி உங்கள் உடம்பெல்லாம் என்ன செய்யுங்க தேய்த்தி கொள்ளுங்கள். இதை நீங்கள் செய்வதால் உங்களுக்கு உங்கள் கைகால் வலி நீங்குவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கமும் உடல் ஆரோக்கியம் கிடைத்து மறுநாள் நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்வதற்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள். உடனே அன்னை பாத்திமா ரலியல்லாஹு மிகவும் சந்தோஷத்துடன் இதை நான் என் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க மரணிக்கும் வரை இதை என்ன செஞ்சுருக்காங்க, கடைபிடிச்சிருக்காங்க. இதை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரும் இந்த திக்கரை என்ன செய்ய மாட்டாங்க, ஓதாமல் ஒரு நாள் கூட தூங்குவதில்லை. அதாவது போர்க்களத்துக்கு போனால் கூட இந்த திக்கர்களை அவங்க வாழ்க்கையில் ஓதிட்டு வந்தாங்க. இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சின்ன வயதாக இருக்கட்டும், நடுத்தர வயது பெண்கள், ஆண்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இரவில் படுக்கிறப்ப கை கால் உடம்பு தீராத வலியாக இருக்குது. அன்னை பாத்திமா ரலியல்லாஹு இதை ஓதுனதுக்கப்புறம் அல்லாவோட மாபெரும் கிருபையால் அவங்களுக்கு வலியே இல்லை, அவங்க நிம்மதி தூங்கிட்டாங்க. நம்ம இன்றைக்கி இந்த திக்கிரை அல்லாவோட தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை உள்ளச்சத்தோடையும் நம்பிக்கையோடையும் அல்லா மேலே தவக்கல் வச்சு ஓதுனோம்னா கண்டிப்பாக நமக்கு உடம்பு வலி கை கால் வலி நீங்கி நம்மளுக்கு என்ன செய்யும், மறுநாள் நம்ம புத்துணர்ச்சி கிடைக்கும். பெரும்பாலான எல்லா பெண்கள்னாலும் என்ன செய்ய முடியாது, வேலைக்கு ஆளுகளை அமர்த்த முடியாது. நடுத்தர பெண்கள், இல்லாதவர்கள் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. எல்லாராலையும் வேலைக்கு ஆள் வைக்க முடியாது. அப்போ நம்ம இந்த திக்கரை இரவில் ஓதிட்டு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக கொடுத்தா நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் உடம்பு ஆரோக்கியமும் கிடைக்குது. இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா முஸ்லீமில், அகமதில், புகாரிலலாம் இடம்பெற்றிருக்கு. இந்த திக்கருக்கு பேரே பாத்திமா தஸ்பி ஆகும். அப்போ இந்த திக்கரை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் ஓதலாமா? ஓதி நம்ம இந்த திக்கரை ஓதி அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த சிறந்த ஒரு திக்கர். அல்லா மேலேயும் நபி அவர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து நம்ம இறையச்சத்தோடு இதை ஓதுனோம்னா நம்ம உடம்பு வலியும் நீங்கக்கூடியதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை இரவில் நம்ம ஓதிட்டு படுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.